வணக்கம் மக்களே, நீங்கள் இப்போ கேட்குறது பண்ணுவீங்க லாங்குவேஜ். இன்னைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சில பல வெப்சைட்ஸ்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி விசிட் பண்ணிட்டு வர போகிறோம். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த நாய் தொல்லை வேற. ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா டக்குன்னு வெப்சைட்குள்ளே போய் விசிட் பண்ணிட்டு வரலாமா? என்ன தங்கச்சி இது? புதினா சட்னி அண்ணே. இப்படித்தான் நான் ரோட்ல போறப்போ பச்சை ஒண்ணு இருந்தது. அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது? எருமை மாட்டு சாணி. நல்ல வேலை நான் அதை பிதிக்கல. பூப் சென்டர்ஸ், அதுதான் பார்த்தீங்கன்னா லிட்டரலாக பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டோட பேரே பார்த்தீங்கன்னா பூப் சென்டர் தான். பூப் சென்டர்ஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டை ப்ராங்க் பண்ணணுமா, நம்ம பங்கமாக ப்ராங்க் பண்ணுமா, இந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா மாட்டுச்சாணி பண்ண, எலிஃபெண்ட்டோட சாணி, கொரிலா சாணி, காம்போ பேக். சாப்பிடுறா. மாட்டு சாணி பார்த்தீங்கன்னா $17. $17 எவ்வளோ? ஒரு மாட்டு சாணிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் $1411 செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு மாட்டு சாணிக்காக இல்லை, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா அந்த 3 தான் இருக்குது. அந்த 3த்தையும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா காம்போ பேக்காக ஒன்று இருக்குது. அடுத்த வெப்சைட் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபைண்ட் தி இன்விசிபிள் கவ். இது பார்த்தீங்கன்னா இது என்ன கான்செப்ட்னா, இந்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிளாங்காக தான் இருக்கும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாங்காக தான் இருக்கும். நமக்கு எந்த கவ்வும் எதுவுமே தெரியாது. நம்ம இந்த கர்சரை பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணும்போது சவுண்ட் அதிகமாக கேட்கும். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல அந்த கவ் இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஆரம்பிப்போமா? கர்சர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டாப் கார்னரில் போகும்போது சவுண்டு கம்மியாக கேட்குது. அப்போனா பார்த்தீங்கன்னா அங்கே கவ் இல்லை. அதுதான் பார்த்தீங்கன்னா இதோட கான்செப்ட். ஃபைனலி பார்த்தீங்கன்னா கவ்வை கண்டுபிடிச்சாச்சு. மறுபடியும் முதல்ல இருந்தா ஆரோ மார்க்கெட் நீங்கள் எந்த பக்கம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க கை நீட்டிகிட்டே இருப்பாங்க, அதாவது பாயிண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆரோ மார்க் இங்கே வைக்கிறேன், அதனால் இது கரெக்டாக ஒருத்தங்க பாயிண்ட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ தான் நான் ரைட் சைட் கார்னரில் வைக்கிறேன். அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க கை வச்சுட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா சென்டரில் இந்த லோடிங் இடத்துல வைப்போம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா கை வச்சுட்டு இருக்கானுங்க. இது பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான வெப்சைட் தான். எனக்கு பார்த்தீங்கன்னா பர்சனலாக அது ரொம்ப பிடிக்கும். இப்போ இருந்தால் சும்மா கர்சர் நவுட்டிட்டு விளையாண்டுருக்கலாம் ஜாலியாக. நம்ம அடுத்த வெப்சைட் போகலாம். அடுத்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா பாப் கேட். இது என்ன கான்செப்ட்னா, நீங்கள் உங்கள் கீபோர்டை பார்த்தீங்கன்னா தட்டினீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா வாய் திறந்துக்கிட்டே இருக்கும். இந்தியா பார்த்தீங்கன்னா 8,14,07,354 தடவை பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டில் யார் இருக்காங்க பார்ப்போமா? ஹாங்காங். அடேங்கப்பா, ஹாங்காங்லாம் பார்த்தீங்கன்னா அடித்து நவுத்திட்டு இருக்கானுங்க. இந்தியாவுக்காக ஏதாச்சும் நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பாப் கேட் வெப்சைட்குள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரா எ ஸ்டிக்மேன். இது பார்த்தீங்கன்னா எபிசோட் வைஸாக இருக்கு சார். அவ்வளோதான் போவேன். ஃபஸ்ட்டு வந்துச்சு லோடிங். என்னங்கிறது? ஓ, நான் இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்மேனே வரையில. ட்ரா எ ஸ்டிக்மேன். ஓகே, கண்ணு போட்டு தலையும் பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ் மாதிரி இருக்கான். போடா, என்னங்க எப்படி நடக்கிறான்? வாட்ஸ் என்ன பண்ண போற? ஓகே, கேன் யூ ட்ரா a key in my hand? கீ அவ்வளோதான்ல.
ஐயோ இது பார்த்தீங்கன்னா கீ மாதிரியே இல்லையே. இந்த டாமஞ்சேரியில் ஒரு குட்டி எல்லோ கலர் டக்கு இருக்கும், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டுருக்கேன். அதையும் வச்சு ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓகே, அடுத்து another box. I know, draw a balloon in my hand. பலூனை பார்த்தீங்கன்னா எப்படின்னு வளைஞ்சிட்ருக்கு. ஓ என்னடாச்சு உனக்கு? தப்பாக இதை வரைஞ்சிட்டேன்னா? தட்ஸ் நாட் ஏ பலூன், இட்ஸ் லைக் ஏ வியர் எக். எக்கா நானே பாதி. ஏய் எங்கே தான் ட்ராகன்லாம் வந்துச்சு? குயிக் ட்ரா எ ஸ்வாட் இன் மை ஹேண்ட். ஓகே, இப்போ நம்ம ஸ்வாடு வரைவோம். ஸ்வாடு மாதிரி இருக்காது, நம்ம பார்த்தீங்கன்னா ஃபன்னாக பார்த்தீங்கன்னா வரைவோம். ஓகே, டன். டம்ப்ளிங்ஸ் மாதிரி இருக்குது பார்க்க. போச்சு. அது இருக்கிற ஹைட்டுக்கும் நீ இருக்கிற ஹைட்டுக்கு எப்பட்றா போச்சு? எல்லாம் உழுகுது. போடு, மண்டையிலே போடு. Oh, that was a close. I know, draw a rain cloud above the fire. நான் பார்த்தீங்கன்னா வரையறதுல அந்தளவுக்கு ஸ்பெஷலிஸ்ட் இல்லை. ஓகே, யாரும் பார்த்தீங்கன்னா பூச்சிக்காதீங்க. மேகட் வரைய சொன்னால் பார்த்தீங்கன்னா ஏதோ புல்டோசர் மாதிரி வரைஞ்சிட்ருக்கேன். ஓகே, சேவ் ஆகிடுச்சு. அடுத்து என்னப்பா தம்பி, இப்போ போய் எடுக்கலாம்ல? பூச்சி போடா, போய் பலூன் எடுறா. ஐய் ஆடு வேறங்க. போய் பலூன் எடு, போ பலூன் எடுறா. போச்சு போச்சு போச்சு, வந்துட்டானுங்க. குயிக் ட்ரா எ ட்ரெயின் அட் தி பாட்டம் ஆஃப் தி பேஜ். இது ட்ரைனேஜ் மாதிரி என்னமா? ஓகே, இது போதுமா தம்பி? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கலாம். இதோட பார்ட் 2 பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரத்தில் வரும். மறக்காம பார்த்தீங்கன்னா அது வெயிட் பண்ணி பாருங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா நம்ம லேட்டராக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் que é maior que tudo. Você esnoba, se retrai, se diz melhor e não quer mais. Eu reparei que quando você recebe o amor que é maior que tudo, você esnoba, se retrai e não quer mais. Please don't talk about me when I'm gone. Oh honey,